அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா தேங்காய் சோறு அன்றைக்கி மசாலா சோறு. ஏர்வாடியில் நாங்கள் எப்படி மசாலா சோறு பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ. இப்போ இது 1 கப் ரைஸ். இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ். இந்த ரைஸுக்கு அரை மூடி தேங்காயை பால் எடுத்துடணும். அதில் கொஞ்சோண்டு புதினா, மல்லி இலை, ஒரு 3 மிளகாய், ஒரு தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு தேங்காய் சோறு மசாலான்னு எல்லா கடைகளிலையும் கிடைக்கும். வீட்டிலே நம்ம திரிக்கலாம். 1 கப்புக்கு ஸ்பூனால் 5 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு இதிலையே நீங்கள் உப்பு போட்டுடணும் தேங்காய் பாலில். அதுக்கப்புறம் பொடி உள்ளி இருக்கு பாருங்கள், அது முழுசாகவே இதில் முழுசாகவே போடணும். இதில் தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு உள்ள இதை நான் சொல்கிறேன். 2-3 மிளகாய், அப்புறம் சின்ன உள்ளி, அப்புறம் மல்லி இலையும் பொடியாக நறுக்கி உப்பும் போட்டு தேங்காய் சோறு மசாலாவும் போட்டு இப்படி கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இஞ்சும் பூண்டும், ஏலக்காய்லாம் கிடையாது, இஞ்சும் பூண்டும் அரைத்த பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு இது பல்லாரி, கருவேப்பிலை, இவங்க மாடியில் உள்ள புதினா, இதில் 2-3 போட்டாச்சு. இதுக்கு மீன் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ காட்டுறேன். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் அந்த சோறு வைக்கணும். இது ரொம்ப நல்லது, முதுகு வலி எல்லாத்துக்குமே இது நல்லது. இதில் என்ன மசாலா இருக்குதுங்கிறத ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன். சாலியா, சதகுப்பை, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் கசகசா போடுவேன். அதுக்கப்புறம் என்னதுன்னா பட்டைன்னா ஆக்குறா. நம்ம மட்டனுக்கு போடுற கருவாய் இல்லை, இது பட்டைன்னு கேட்கணும். அது எல்லாம் போட்டு நம்ம பவுடராக கொஞ்சோண்டு கசகசா போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதை மொத்தமாக இப்படி திரித்து வச்சிடணும். சரியா? இப்போ இதுக்கு கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் 2, தக்காளி 4 போட்டு ஒரு பச்சடி வச்சுருக்கேன். இதை இனிமேல் தான் தாளிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோறு வச்சிடும். எப்போவும் சோறு வைக்க முந்தி அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சு இப்படி வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 2 முட்டையும் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான்லாம் பல தடவை செய்தனால இந்த எண்ணெய் அளவு எனக்கு தெரியும். நீங்கன்னா ஒரு குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி, அந்த கரண்டியை காட்டுறேன். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த கரண்டிக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சு அதில் மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது காயட்டும். இதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டுறணும். போட்டுட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வசங்கி வரும்போது இது பண்ணணும். இந்த அடுப்பில் நம்ம பச்சடி வச்சுருக்கோம் தானே, இதை தாளிக்கணும். இதை ஒரு 7 எண்ணெய், சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், தக்காளி. இப்போ 2 கத்திரிக்காய்க்கு உள்ள இதை தான் நான் சொல்கிறேன். 4 தக்காளி போடுங்க, சிறியது. பெரியதுன்னா 3 போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதை கடுகு போட்டு தேங்காய் எண்ணெயில் வத்தல் போடும், முழு வத்தல் கிள்ளி போட்டு தாளிக்கணும். இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. இது கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கட்டியாக புளி ஊற்றிடணும். புளியும் உப்பும் ஊற்றி தான் இப்போ விரைய வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு சோறுக்கு இஞ்சி பூண்டு போட்டுரும். ஏலக்காய் போடக்கூடாது. தேங்காய் சோறுக்கு, மசாலா சோறுக்கு ஏலக்காய் போடக்கூடாது. நான் அந்த பட்டையை காட்டுறேன். இது உடம்புக்கு நல்லதுங்க. இது கடையில் கேட்டால் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். இப்போ நான் காட்டுறேன். இதுதான் பட்டை, கட்டை மாதிரி இருக்கும், விரவு கட்டை மாதிரி. இதுதான் பட்டை. தேங்காய் சோறு மசாலா சோறுக்கு போடுறது. நம்ம மட்டன் சிக்கனுக்கு போடுறது கருவான்னு சொல்லுவாங்க, கொலை கருவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. அடி பிடிக்கக்கூடாது. பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மசாலா கலவையை ஊற்றிடணும். இல்லை நாட்டு உள்ளி தான் போடணும், நல்லாயிருக்கும். இது பெண்களுக்கு, குழந்தை பெற்ற பெண்களுக்கு, சாதாரணமாக முதுகு வலிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சோறு, மசாலா சோறு நாங்கள் ஆக்குறது பழக்கம். எங்கள் ஊர்லலாம் இது
நாங்கள் மீன் நல்ல பெரிய மீன் சீலா மீன் எல்லாம் வந்தால் இந்த சோறத்தை ஆக்குவோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாலியா, சதகுப்பை, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் சேருது பார்த்திங்களா. இப்போ நம்ம இதை ஊற்றிடணும். ரைஸ் பழைய ரைஸ்னால் 1க்கு 1 தண்ணி விடுங்க, 1க்கு 2 தண்ணி விடுங்க. புது ரைஸ்னால் 1க்கு 1 தண்ணி விடுங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க, தண்ணி நிறைய ஊற்றணுமா குறைய ஊற்றணும், அது அளவு உங்கள்கிட்ட இருக்குது. இப்போது இதை ஊற்றியாச்சு. இதில் நம்ம அரிசியும் தட்டிடும். பிஸ்மில்லா, தட்டியாச்சு. இதில் உப்பெல்லாம் கரெக்டானு பார்க்கணும். இப்போ இந்த அடுப்பில் நம்ம இந்த பச்சடியை தாளிச்சிடும். இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், கடுகு வத்தல் போட்டு தான் தாளிக்கணும். நான் சொல்கிற அளவுப்படி எல்லாமே செய்யுங்க, நல்லா வரும். இந்த சோறுக்கு, இந்த மருந்து சோறுக்கு இந்த பச்சடி தான் வைக்கணும். தயிர் பச்சடி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மீன் வச்சு சாப்பிட்றோம். இந்த சோறுக்கு மீன் வச்சு சாப்பிட்றனால இதுக்கு தயிர் பச்சடி வைக்கக்கூடாது. இப்போ இதை தாளித்து இதில் ஊற்றி விட்டுரும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு பேப்பர், இதுதான் சிம்பிளான செலவு கம்மியான நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ இந்த சட்டி காஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய் விடணும். இந்த பச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போதும். இதுக்கு கடுகு, இந்த வரமிளகாயை கிள்ளி போட்டுறணும். எண்ணெய் காயட்டும். இந்த கத்திரி வச்சு வெட்டிக்கணும். நம்ம இப்போ இதை தாளித்து இதில் ஊற்றிடும். முட்டைக்கு தோல் உரிக்கணும். எல்லா ஜாமானும் கழுவியாச்சு. கவுண்டர் டாப்பில் எல்லாம் ஒதுக்கியாச்சு. க்ளீன் ஆகிட்டு. நீங்கள் இந்த பேப்பருக்கு வர்ற இந்த பொசுத்தை வச்சே கவுண்டர் டாப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடும். உப்பு காணுமான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தாதுன்னா 2ஆவது போட்டுக்கலாம். இப்போ மீன் காட்டுறேன், எந்த மீன் வாங்கி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். மீன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன், வறுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் தட்டில் வச்சுருக்கேன். உப்பு போதும். இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். சரி, இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு கரெக்டாக அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும். ஹை ஃப்ளேமில் இருக்க அடுப்பை சிம்முக்கு கொண்டு கரெக்டாக 10 நிமிஷம் சோறு ரெடி ஆகிடும். இந்த சோறு நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இப்போ இதில் கடுகை போட்டு வத்தலை கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்சிட்டு இந்த வரமிளகாய் போட்டுரும். ஏற்கனவே 5 பச்சை மிளகா அதில் போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகா காரமே இந்த பச்சடியில் இருக்கும். தாளித்து ஊற்றும். இதில் ஊற்றிடும். இந்த கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் தக்காளி போட்டு வைக்கிற பச்சடி தான் இந்த சோறுக்கு நாங்கள் வைக்குவோம். நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், தாளிச்சாச்சு. சரியா? இப்போ மீன் பாருங்கள், பாறை மீன் குழம்பு வச்சுட்டேன். இப்போ வறுக்கிற மீனை வறுக்கணும். இப்போ இதில் ப்ரெஷர் வந்த உடனே பட்டனை போட்டுரும். அதுக்குள்ளே அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம். இது ஒரு பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி விட்ரும். எப்போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் பட்டன் போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக்கிடணும். ஸ்லோவாக்கிட்டு 10 நிமிஷம் சோறு அழகாக வெந்துடும்.
நம்ம இப்போ வந்து முட்டைக்கு தோல் பிடிச்சிரும். மீன் வறுக்கணும். இப்போ நம்ம மீனை வறுக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து பாறை மீன். இந்த பாறை மீனுக்கு மசாலா எப்படி தடவணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி போட்டுட்டு எலுமிச்சப்பழம் அரை மூடி எலுமிச்சப்பழம் புளியணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதோடய கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விரவணும். ரஸ்கு தூள்னா ரஸ்கு தூள் போட்டு விரவி, இஞ்சி பூண்டு இருக்க பாருங்க, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு விரவி விடி வச்சா மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அதை வறுக்கும். இப்போ அடுப்பில் இது சோறுக்கு வந்து குக்கரில் பட்டன் போட்டாச்சு. நேராக குறைச்சி சிம்முக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கடலை எண்ணெயில் மீனை வறுக்கும். இந்த சோறுக்கு மட்டன் ஒத்தரும் வைக்க மாட்டாங்க. இதுக்கு காம்பினேஷனே ஃபிஷ் தான். ஃபிஷ் வச்சு தான் இதுக்கு நம்ம சாப்பிடணும். கரண்டி எடுத்துக்கிடும். மீனை வறுத்துரும். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம வீடியோக்க வேண்டி ஃபஸ்ட்டு 2 துண்டு மட்டும் நம்ம வறுத்துக்கிடலாம். மீதியை வந்து அப்புறம் வறுத்துக்கிடலாம். நம்ம முதல்ல மசாலா விரவி வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து பொரித்து மீன் எடுக்கும் போது மீன் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே. இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடணும். அப்போ தான் அது வெளியே தெரிக்காது. இப்படி மூடி வச்சு மூடிடணும். மூடினாத்தான் இந்த எண்ணெய்கள்லாம் வெளியே தெரிக்காமல் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது இதெல்லாம் எடுத்து இதில் வச்சிரும். சோறு வேகிறதுக்குள்ளே நம்ம இதில் இந்த குழம்ப ஊற்றி வச்சிடும். பாருங்கள், நல்ல பெரிய மீன், கிலோ 400 ரூபா பாறை மீன். மீன் குழம்பு இன்றைக்கி மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு அது ஒரு டேஸ்ட்டு தான். நம்ம தனியாக புளி தக்காளி போட்டு வைக்கிறதை விட மாங்காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். நல்ல பெரிய மீன் பாருங்கள். இந்த மசாலா வந்து எது நம்ம எவ்வளோ மல்லி 1 கிலோ மல்லிக்கு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் திரும்ப அதையும் நான் திரும்ப ஒருக்க உங்களுக்கு புதுசாக பார்க்குற யூடியூபருக்கு திரும்ப நான் எவ்வளோ மசாலா 1 கிலோ மல்லிக்கு போடணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் இந்த பச்சடி, இந்த கத்திரிக்காய் பச்சடி தான் இதுக்கு நம்ம வைக்கணும். தயிர் வந்து மீன் சாப்பிடும் போது தயிர் சாப்பிடக்கூடாது. அதனால் கத்திரிக்காய் தக்காளி போட்டு இப்படி ஒரு பச்சடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ முட்டைக்கு இப்போ தோல் உரித்து முட்டை, இப்போ 2 முட்டை. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நான் வந்து யூடியூப்புக்காக வேண்டி 2 மீன் தான் நான் வறுக்கிறேன். மீதி வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா மழை நேரமாக இருக்கிறதுனால ஆறிடும். இப்போ மீன் வறுத்தாச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரும் உப்பும் கலந்ததை இந்த வேக வைத்த முட்டையில் தூவி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
கட் பண்ணிக்கிடணும். இப்போ ரெண்டாவது தான் நான் கட் பண்ணுவேன் சாப்பிடும் போது. இப்போ பொரிச்ச மீனை நம்ம இதில் வச்சோம். பாருங்கள், இந்த மருந்து சோறுக்கு நம்ம வந்து மீன் குழம்பு தான் வைக்கணும். மீன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாட்டி இந்த மருந்து சோறுக்கு நம்ம தயிர் பச்சடி வைக்கக்கூடாது. ஏன்னா தயிரும் மீனும் நம்ம சேர்ந்து சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் தயிரும் மீனும் யூஸ் பண்ணுறீங்க. அது தோல் நோய், வெள்ளை நோய் வரும், வெண்மையான நோய் வரும், வெள்ளை வெள்ளையாக வரும். அதனால் அது யூஸ் பண்ணாதீங்க. மீனுக்கு வந்து தயிர் சேர்க்கக்கூடாது, புரியுதா? இல்லைன்னா உடம்புல வந்து ஒரு வெண்மையான ஒரு நோய் வரும். இப்போ இந்த சோறு ரெடி ஆனோன்னே நான் திரும்ப உங்களுக்கு அதை எடுத்து வச்சு காட்டுறேன் வீடியோ. எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணால் தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என் வீடியோவில் எல்லாமே அளவு பிரகாரம் அழகான முறையில் போட்டிருக்கேன். சமையல் தெரியாதவங்க கூட அந்த வீடியோவில் அளவு பிரகாரம் பார்த்து சமையல் கற்றுக்கிடலாம். சரியா? இப்போ சோறு வேகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டு ப்ரெஷர் குறைஞ்சோடனே நம்ம சோறை எடுக்க போகிறோம். அதுக்கு முந்தி உங்கள்கிட்ட ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். தக்காளி பழத்தை இந்த பகுதியை வந்து கீழே பார்க்க வைக்கணும். பாருங்கள், எப்படி தெரியுமா? இப்படி வைக்கணும். தக்காளி பழத்தை இப்படி வச்சா அது கொஞ்ச நாள் இருக்கும், கெட்டு போகாது. இப்படி வைக்கணும். சரியா? பாருங்கள், தண்ணி இல்லாமல் காய்கறி வாங்கினோன்னே அதை வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் துடைச்சிட்டு காய வச்சு இப்படி வைக்கணும். அதே மாதிரி கேரட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ வைக்கிறத குழுன்னு அழுவிடுது. ஒன்று துணி மாதிரி வச்சு இப்படி சுற்றி வைங்க, இல்லைன்னா இந்த பேப்பரை வச்சு இப்படி சுற்றி ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுனால் எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. அதுக்கப்புறம் இந்த காய்கறியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதை விட இந்த மாதிரி பேப்பரில் வச்சு வெளியே வைங்க, அதிக நாள் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லி இலை அப்படித்தாங்க. பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதை மட்டும் இப்படி வச்சு இப்படி பேப்பரில் தான் இப்படி வச்சுருக்கேன். அழகாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கின மல்லி இலை மாதிரி இருக்குது. கேப்சிகமும் அப்படி இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெஷர் குறைஞ்சிட்டான்னு பார்த்துட்டு நம்ம வந்து சோறை எடுத்துடலாம். அதே மாதிரி பாத்திரம்லாம் எப்போது இப்போ மழை காலம் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இப்படி வச்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் வைங்க. வெயில் அடித்தா வெயிலில் வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து அடுப்படியில் வந்து அந்த ஒரு வாடை வராது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி சோறு எப்படி இருக்குன்னு பார்க்கும். சரியா? நான் சொன்ன மாதிரி 2 கத்திரிக்காய்க்கு 4 தக்காளி. பெரிய தக்காளினா 3 போடுங்க, சின்ன தக்காளினா 4. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு நாட்டு உள்ளியும் போட்டு நல்லா வேக வச்சு அதை நல்லா கடையணும். கடைஞ்சதுக்கப்புறம் புளி ஊற்றணும். நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்க புளி ஊற்றிட்டு வத்தலும் கடுகும் போட்டு தாளிக்கணும், கருவேப்பிலையும் போட்டு. சரியா? அதுக்கப்புறம் இங்கே ஹீட்டரை போட்டு போயாச்சு போல். ஐயோ, இப்போ இதை ஓப்பன் பண்ணும். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், ப்ரெஷர் இன்னும் குறையணும். இப்போ நான் இந்த மீன் மசாலாவுக்கு உள்ள இதை சொல்கிறேன். 1 கிலோ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 150 ஜீரகம், 100 சோம்பு. நீங்கள் வந்து மீன் குழம்புக்குன்னா சோம்பு கூட போட வேண்டாம், மிளகு 50 போடுங்க, மஞ்சள் 40 போட்டு வத்தல் வந்து நான் 100 கிராம் தான் போடுவேன் 1 கிலோ மல்லிக்கு. நீங்கள் 1/4 கிலோ போடலாம். போட்டு நல்லா வெயில் விழுந்த வெயிலில் வந்து நல்லா காய வைங்க. நல்லா காய வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை திரிங்க. அதுதான் மீன் மசாலா. வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். நான் 100 கிராம் தான் 1 கிலோ மல்லிக்கு போடுவேன். சரியா? நம்ம மீன் மசாலாவுக்கு சோம்பு நாங்கள் சேர்க்க மாட்டோம். மட்டன் மசாலாவுக்கு தான் நாங்கள் சோம்பு, கசகசா, ஏலக்காயும் அதிலே போட்டு நாங்கள் அரைச்சிடுவோம். இப்போ வந்து இதை திறந்து பார்க்கும். அரிசியை வந்து சோறு வைக்க முன்னால்
அரிசியை எப்பவும் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் சோறு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் டிப்ஸில் ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். மட்டன் சிக்கன் எது எடுத்தாலும் தயிரில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மட்டனும் சிக்கனும் வந்து சாஃப்டாக இருக்கும். தயிரில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கீழேருந்து மேலேருந்து கீழே அந்த சோறை வந்து கிளறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். 10 நிமிஷம்தான் சோறு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும், இப்படி கிளறணும். பாருங்கள், சூப்பரான ஒரு மருந்து சோறு, தேங்காய் சோறுன்னு சொல்லுங்கள், ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இந்த மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்றது தாங்க நல்லாயிருக்கும். இப்படி கிளறிடணும். அப்போ தான் இந்த மிளகா, தக்காளி எல்லாம் எல்லா இடமும் வரும். இப்படி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், 10 நிமிஷம்தான் சோறு சூப்பராக ரெடி ஆகிட்டு. மருந்து சோறு. இந்த மழை நேரத்துக்கு எல்லாமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை பார்க்குறேன். நான் திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் என்னங்கிறத விளக்கமாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் வீடியோ பாருங்கள்.